ஹலோ, என்னது? நான் உங்க வீட்ல கார் கேட்டேன். கார் கொடுத்தாங்களா? கார் வாங்கலங்க. கல்யாணத்தப்போ அடிங் தீப்படி சைஸ்ல காரை கொடுத்துட்டு யாரை ஏமாத்துறீங்க? அதே தெருவில் தான் எங்க அண்ணி இருக்காங்க. 4வது வீடு. எங்கடா போன? சரி நான் வரேங்க. தேங்க்ஸ்மா. மகேஷ் அங்க என்னடா பார்த்துட்டே இருக்க? வா போலாம். 5 மணிக்கே கிண்டி வந்துட்டேன். நல்ல வேளை ஸ்பேர் கீ இருந்தது. புதுசா வேலைக்காரி யாராவது வச்சிருக்கியா? வீடெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. இந்தா மகேஷ் அம்மா டீ கொடுத்தாங்க, நீயும் சாப்பிடு. நீ எதுக்குமா வந்த? எதுக்கா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண? எப்ப ஃபோன் பண்ணாலும் போனவே அப்புறமா பேசுறேன், 10 நாள் கழிச்சு பேசுறேன். என்னடா என்னாச்சு உனக்கு? அப்பா எங்க? மண்டபம் ஆடிட் போயிருக்காரு. டேய் பாத்துடா. என்னடா என்னடா அங்க இருட்டுல பாத்துட்டு இருக்க? மா என்னடா? மா என்னடா? நீ முதல்ல கிளம்புமா. என்னடா சொல்ற? இந்த வீட்டில் பேருக்குமா? என்னது? நிஜமாமா இந்த வீட்டில் பேருக்கு. ச்சே, எந்த ஏஜ்லடா இருக்க? அவன் மாஸ்க் சேட்டலைட் அனுப்புறான், நீங்க பேர் இருக்குன்ற. காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். டேய் எங்கடா போற? நீ அப்படியே உட்காரு. மகேஷப்பா, எனக்கு அவசரமா ஒரு பீர் வேணும். என்னது பீரா? ஏங்கிட்டயா? டெய்லி நைட்டு 12 மணிக்கு நீங்க மொட்டை மாடியில் பீர் அடிக்கிறதுன்னு தெரியும். சத்தம் போடாதப்பா. எனக்கு உடனே பீர் வேணும். இன்னத்துக்கு எப்படி? மகேஷம்மா, இது நானே தரேன். எங்கடா போன? டேய் என்னடா இது வீட்ல பியர் பாட்டில்? ஏய் எங்கடா எடுத்துட்டு போற? டேய் எங்கடா கூட்டிட்டு போற? ஏண்டா நீ பியர் குடிப்பியா? மெதுவா பேசு. எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஞாபகம் இல்ல. என்னது? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஏண்டா பியர் குடிக்கிறியா? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஹலோ, மிஸ்ஸஸ் ஜானகி சவுந்தரராஜன். ஸ்பீக்கிங். மண்டபம் கோஸ்ட் கார்ட்லேருந்து டாக்டர் சுரேஷ் பேசுகிறேன் மேடம். மண்டபத்துல இருந்தா? எஸ் மேம். ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பதறாமல் கேளுங்க. இங்கே ஆடிட் வந்த உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் சவுந்தரராஜனுக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எஸ் மேம். அவர் இடது காலில் ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கார். அவரை வீட்டுக்கு போக சொன்னோம், அவர் கேட்க மாட்டேங்கிறார். வீட்டுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறாரு. பட் ஹி நீட்ஸ் சம்படிஸ் அசிஸ்டன்ஸ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ யாராவது வந்து அவரை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வெல், உங்கள் ஹஸ்பண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது இருந்த ஒரு டைரியில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. சாரி டு டூ தட் மேம். டாக்டர், எஸ் மேம். போன் உங்க பக்கத்துல இருக்க என் பையன்ட்டு கொடுக்குறீங்களா? மேம், டேய் பொறுக்கி சித்தார்த், என்ன உன் ஃப்ரெண்ட் வச்சு ட்ராமா பண்றியா? உங்க அப்பா மண்டபம் ஆடிட் போயிருக்காரு, நான் போய் சொன்னேன். அவர் வீட்ல உட்காந்து 2020 கிரிக்கெட் பாக்குறாரு. லீவ் போட்டு கிரிக்கெட் பாக்குறேன்னு சொல்லாத, திட்டுவான்னு அவர் தான் போய் சொல்ல சொன்னார். நீ என்னடானா ஏதோ சித்து வேலையெல்லாம் பண்ற? ஏன் என்ன வீட்டு விட்டு கிளப்புற? ஏதோ பேயின, இப்ப அப்பா ஆக்சிடென்ட்ற. என்ன ஃப்ராட் பண்ற? ஏதா பொண்ணு கண்ணு வச்சு கொடுத்தனம் பண்றியா? ஐயோமா, அதெல்லாம் இல்ல. வேற என்ன? நீ வீட்டுக்கு வா, கம்பிய காய வச்சு குண்டில சூடு போடுறேன். ஐயோ மேம், அவ்வளோ வைலன்ஸ் அடி வேணாம் மேம். செருப்பால. நீ வீட்டு பக்கம் வாடா, உன்னை விளக்க மாத்தால அடிச்சு பே ஓட்டுறேன். டேய் சித்தார்த் எருமை, உனக்கு என்ன வேணும்? நான் கறி கடையில இருக்கேன். சிக்கனா மட்டனா? கொஞ்சம் வெஸ்ட் வாங்கி குழம்பு வை. ப்ராப்ளம் அன்சால்வ். ஐடியா அப்ப நீ என்ன சொல்ல வேண்டியது? நீ எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணிட்ட? நான் இவ்வளவு சீரியஸா இருக்கேன், நீங்க விளையாட்டு இருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆக போகுதா? அந்த பேய் ஏதாவது பண்ண. அந்த பொண்ணு நிஜமா ஏதாவது பண்ண போறாடா? அந்த காட்டுல ஒரு பெரிய லயன் இருந்துச்சு. அது எல்லா அனிமல்ஸையும் சாப்பிடும். அப்போ ஒரு முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிங்கராஜா சிங்கராஜா, நான் தினம் உனக்கு ஒரு அனிமல் அனுப்புறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிச்சான். அப்ப சிங்கம் என்ன சொல்லிச்சான்? ஏய் குட்டி முயலே, நீ சொல்லுது. நீங்க சித்தார்த் மதரா? ஆமா. ஒன்றும் இல்லை, முந்தா நேற்று சில்லறலன்னு சித்தார்த் ஒரு 500 ரூபா வாங்கினாரு. அவர் வீட்டில் இருக்காரா? இதை கொஞ்சம் பிடிப்பா. தேங்க்ஸ். யூ வெல்கம் மேம்.
காய்கறி விலை ரொம்ப ஏறி போயிடுச்சா? ஆமாப்பா. ஓ. என்னடி குழம்பு இது? சாணி கரைச்சு குழம்பு வச்சிருக்கியா? ஏங்க இப்படி பேசுறீங்க? மனுஷன் திம்பான அடி இத? மனுஷன் திம்பான நீங்க சொன்னதை தானங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன். அடிங். ஐயோ இப்படி காலையிலே குடிச்சிட்டு வந்து என்ன கொல்றானே. ஏய் வாய மூடி. நீ நல்லா இருக்க மாட்டயா, நீ உருப்படாம போய்வ. யோ என்னைய இப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு அறிவு இல்ல? ஒரு பொம்பளை எப்படியா போட்டு அடிக்கிறது? ஏய் இது என் பொண்டாட்டி. நான் அடிப்பேன் உதைப்பேன். யார் நீ? பொம்பளை. பொம்பளை அடிச்சா பொம்பளை கேப்பேன். அதுக்கு? ஐயோமா நீங்க போயிருங்க, இந்த ஆளு மிருகம். ஏய் நான் மிருகமா? யாரா இருந்தானே இப்படி நான் போட்டு மிருகமா? அடிக்கிற? அவங்கள எங்க மம்புக்கு எடுக்கறீங்க? ஏய் அப்படிதாண்டி அடிப்பேன். என்ன பண்ணுவ? 100க்கு ஃபோன் பண்ண வேண்டா. எங்க பண்ணு? சித்தார்த்தம்மா நீங்க மேல வாங்க. எங்க ஃபோன் பண்ணிட்டு இன்னொருக்கு? சும்மா மிரட்டறேன்னு நினைக்கிறியா? இருடா. ஏய் எங்க வேணாங்க. ஐயோ கொளுத்து. யோ நீ நல்லா இருப்பியாயா? ஏய் உன்னை யாருமே கேட்க பேசாம இரு. முடியாதா? எல்லாம் உன்னால தாண்டி. மகேஷ் ஏய் மகேஷ் டேய் வழுக்கி விழுந்துட்டேன்டா. எங்க? பாத்ரூம்ல. யார முதுகுல கை வச்சு தள்ள மாதிரி இருந்துச்சா? என்னது? நல்லா யோசிச்சு சொல்லுமா. பாத்ரூம்ல யாரடா வருவா? ஏய் என்னடா? எங்கடா எடுத்துட்டு போற? என்னடா பண்ற? என்னடா? எங்க விழுந்த?
எப்படி அடிபட்டுச்சு? தா இந்த சோப்பு இருக்குல்ல, இதை எடுத்தேன், தவறி கீழே விழுந்துருச்சு. நான் திரும்பி எடுக்கலான்னு குனிஞ்சேன், சோப்புல கால் வழுக்கி திண்டுல தலையை மோதிட்டேன். என் தலைமையில அடிச்சு சொல்லு, நீ வழிக்கு வந்தது உண்மைதானே? நம்புனா நம்பு, நம்ம அடி போடா. சித்தார்த், இந்த டீ குடி. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லைம்மா. அப்போ அந்த செருப்பு யாருதுடா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுது. நான் வேணா அந்த பொண்ணை பார்க்கட்டுமா? அவள் செத்து போயிட்டா. ஆனால் அவள் செத்து போய் செத்து போய் விடு. அம்மா இங்க இருக்கிறது உனக்கு தொல்லையா இருக்கா? நீனா எனக்கு உயிர்மா. சரி போ, டிக்கெட் எடு. நான் மதியம் பஸ்க்கே கிளம்பிடுறேன். நிஜமா? நல்ல ரெக்லைனிங் சீட் இருக்கிற பஸ்ஸா பார்த்துடு. 12 மணி நேரம் ஜேர்னி, முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வரும், அதுக்கப்புறம் மில்கி வே, அதுக்கப்புறம் நிறைய கேலக்சிஸ். அதுக்கப்புறம் என்ன? அங்க கடவுள் இருக்காரா? அங்க என்ன சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்காரா? சித்தார்த்தம்மா, 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 சித்தார்த்தம்மா. சார், லிஃப்ட் ஒர்க் ஆகுது சார். ஏங்க, சித்தார்த்தம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க, தலையில பலமாடி. உங்களுக்கு சித்தார்த்தம்மா தெரியுமா? அம்மா, அம்மா, என்னாச்சு? தூக்குங்க, தூக்குங்க. ஏய் சித்தார்த்த, எங்க போற?
பாவி எங்கடி ஒளிச்சிட்டு இருக்க? வெளியே வாடி, வெளியே வாடி. என்னடி வேணும் உனக்கு? என்னை ஏன்டி இப்படி கொல்ற? நான் உனக்கு என்னடி தப்பு செஞ்சேன்? நான் நல்லா தரடி போட்டேன் உனக்கு. என்னை ஏன்டி இப்படி சாவடிக்கிற? நீ கண்ணால பார்த்தலடி. உன்னை காப்பாத்துறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ செத்த உடனே நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்டி. ஆனா நீ இத பாருடி, உன்னை காப்பாத்த முன்னால சரி போய் வீட்டுல வச்சிருக்கேன்டி. ஆனா நீ இப்படி என்னைய குடும்பத்தையும் கொல்றேடி. எங்க அம்மா உனக்கு என்னடி பண்ணாங்க? என்ன கொடுபடி செஞ்சாங்க? என்னடி வேணும் உனக்கு? எப்படினால ஏண்டி வர? போடி, எங்கேயோ போடி, என்னை விட்டு போடி. எங்க அம்மாவுக்கு இது ஆச்சுனா எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுனா நான் கல் தடுத்து வேண்டி, அடுத்தது சாவேண்டி, செத்து உன்கிட்ட வந்து விட பழி வாங்க வேண்டி.